அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 குரு பெயர்ச்சி பலன்கள். ஸோ அது எப்போ சார் குரு பெயர்ச்சி நடக்குது? மே 1ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, அப்பாடா இந்த குரு பெயர்ச்சி வந்தா என் வாழ்க்கை மாறுமா, அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா, எனக்கு பணம் வருமா, கல்யாணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, இல்ல இந்த குருவை நம்பிதான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மற்ற பயிற்சியை காட்டிலும் சனி பயிற்சினா பயந்துக்குவாங்க, கேட்கறதுக்கே பயந்துக்குவாங்க. ராகு பயிற்சினா ஐயோ என்ன ஆகுமோன்னு பண்ணுவாங்க. உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ஒரு பயிற்சி என்றால் அது குரு பயிற்சி மட்டுமே. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு குருன்னு சொன்னாலே எல்லாருக்குமே அவ்வளவு தூரம் பிடிக்குது, காது நிறைய சந்தோஷம் வந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகமா, இல்ல பாத்தீங்கன்னா பம்பர் பிரைஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குமா, வெளிநாட்டு பயணமா, இல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா, குழந்தை பாக்கி இருக்கா, கல்யாணம் இருக்கா, அப்படிங்கிற அனைத்து டீட்டெயிலும் இனிமேல் அது பலன்களா எல்லா ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ராசி கும்பராசி. ஸோ கும்பராசி அப்படிங்கும் போதே எனக்கு பர்சனலா இன்டராக்ட் பண்றதுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா எனக்கு வரக்கூடிய அப்பாயின்மெண்ட்ல பாதி பேர் கும்பராசி தான். ஃபோன் எடுத்தாலே சார் நீங்கள் சொன்னாதான் சார் நடக்குது, என்ன சார் பண்ணுறது, எனக்கு என்ன பிஸ்னஸ் லாஸு, வேலை கிடைக்குமா, 6 மாசமா வேலை இல்லாமல் இருக்கிறேன், இல்லைன்னா வேலையில் பிரச்சனை, வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா. அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த பங்கு சந்தையில் ஒரு 30% பேர் விட்டுட்டு கால் பண்ணுவீங்க அடிக்கடி. ஏன்னா நம்ம ஃபினான்சியலும் நம்ம கவர் பண்ணுறதுனால அடிக்கடி இந்த இதெல்லாம் பார்க்குறேன். ஸோ கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான வீடியோ தான் இது. தெளிவாக கேளுங்க, முழுமையாக இதுக்கான பலன்கள் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய கும்ப ராசி கும்பல லக்கணம் 2ல ராகு 3ல குரு. இப்ப நம்ம போன வருடம் சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு திடீர் வருமானம் வரும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள், இடமாற்றங்கள், யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணி இடமாற்றங்கள் வேணும் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது வரும். பட் அதே சமயம் பிரச்சனைகளும் தேடி வரும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு சிலர் சார் பணம் கொடுத்து திரும்பி பிடுங்கி அடிப்பாருன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா சார், அது அப்படியே 100% நடந்துச்சு. பணம் வந்துச்சு, மறுபடியும் பிடுங்கினாங்க, திரும்பி அடி விழுகுது. இது எப்படி சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னீங்க அப்படிங்கிறதுனா ஒன்றும் மேஜிக்ல இல்லைங்க, பிளானட் தான். இதை வச்சு நம்ம எதையும் மாற்றிலாம் சொல்லவே இல்லை. முதல்ல உங்கள் ராசிலேயே சனி, பின்பு ராகு எது பயிற்சி, இப்போ குரு பயிற்சி மே 1ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ நல்லது எவ்வளவு தூரம் நடந்ததோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலத்துல ஹேபிட்டே மாறிடுச்சு. அவங்களோட உணவு பழக்க முறைகளே நிறைய புது பழக்கங்கள், ஒரு நண்பர்களால இல்ல வெளியூர் போயோ புது பழக்கங்கள் வந்தது. திடீர்னு இதுல என்னன்னா ஒரு சின்ன ஒரு விதி விலக்கு மட்டும் இருக்கு. யாருடைய ஜாதகத்துல எல்லாம் கண்ணியில சனியும் குரு இல்லையோ கண்டிப்பாக அவங்க பெரிய லெவல்ல ஒரு பணப்புழக்கத்துல கண்டிப்பாக இந்த கடந்த ஒரு ஆண்டுகள் இருந்திருப்பாங்க. இதுல இந்த ஒரு விதியை மட்டும் பார்க்கணும். அதனாலதான் நான் அந்த விதியை சொல்லிடுறேன். என்ன சார் திடீர்னு பணம் வந்துச்சு, அதை புடுங்கிட்டாங்க, திருப்பி அடிமை வந்துச்சு, இப்ப குரு பயிற்சி நடக்குது, மாற்றங்கள் இருக்குமாங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வரக்கூடிய மே 1ஆம் தேதியிலிருந்து குரு பயிற்சி நடக்க போது 4ஆம் பாவத்துக்கு உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிறார். ஸோ அது எந்த மாதிரியான பலன்கள் தரப்போகிறது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் 4ஆம் பாவத்துல குரு போகிறது ஒரு நல்ல அமைப்புன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா தாய் வழியில் இருக்கக்கூடிய சொத்து யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ கண்டிப்பாக 100% உங்க கையில் சேரும். முதல் விஷயம் சார். இப்போ ரெண்டாவது என்னன்னா, எனக்கு அம்மாவுக்கு ரொம்ப சண்டையா இருக்கு, இல்ல மனைவியோட அம்மா எல்லாம் ஒட்டுக்கா இருக்க முடியல, என் குடும்பத்துக்குள்ள தொடர்ந்து சண்டை தான் சார், இப்ப நான் எந்த மாதிரி எல்லாம் ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லுவீங்க. அது கடந்த அடுத்த ஒரு வருடம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தாராளமாக நீங்க அவங்க 2 பேர்த்து ஒட்டுக்கா கூட விட்டுட்டு போகலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான் இது பெரிய ப்ராப்ளமாகி பல குடும்பங்கள் ஒரு நஷ்டமான சூழல்ல வந்திருக்கு. இது சின்ன பிரச்சனை. இது ஃபோன் காலில் கேட்டீங்க நிறையா கிளியர் ஆச்சு. ரெண்டாவது சார், எனக்கு இடம் வாங்கணும், கட்ட முடியுமா, எனக்கு இஎம்ஐ 60,000 வாங்குறேன் காசு, இஎம்ஐல வாங்கலான்ட்டு லேண்டு வாங்க முடியுமான்னு கேட்டவங்களுக்கு எல்லாமே அற்புதமான டைம் வர மே 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வரப்போகுது. தாராளமாக இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. அதுல ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம் கும்பராசி அமைப்புன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ரிஷபத்துல செவ்வாயோ குருவோ இருக்கோ 100% ஸ்டாம்ப் இதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க 100% லேண்ட் வாங்க போறீங்க. பார்த்துட்டு இப்ப நீங்க செல்லுல பார்த்துட்டு இருக்கலாம், இங்க கையில 10 பைசால எப்படி நான் லேண்ட் வாங்கினேன். இந்த அமைப்பு உங்க ஜாதக கட்டத்தை எடுத்துங்க, இருந்துதா 100% வாங்குவீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள.
என் வாழ்க்கையில கனவு சார் அப்படின்னு. ரிஷபத்துல செவ்வாயும் குரு இருந்துச்சா, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 100% வீடும் நிலமும் வாங்குவீர்கள். அதுல மெயினா நிலம் வச்சுக்க. ஏன்னா எல்லாரும் கேட்கறது சார், நான் லேண்ட் வாங்கினா 15 வருஷம் உழைச்சிட்டு இருக்கேன், ஒரு சொந்தமா ஒரு வீடு இல்லை சார், அவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது நிறைய கேட்குறீங்க. இல்லை சார், இந்த மாதிரி வந்து பெரிய லெவல்ல இந்த லேண்ட் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் பண்றீங்களோ அவங்களுடைய லேண்டோடைய உங்களுடைய பிஸ்னஸ், லேண்ட் பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப பிரம்மாண்டமா வளரப்போகுது. அதே விஷயம்தான் திரும்பவும் சொல்றேன், இந்த லேண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக நன்மை தரும். பட் அதே சமயம் கண்ணில உங்களுக்கு சனியோ செவ்வாயோ இருந்துட்டால், மீன செவ்வாய், கண்டிப்பாக பிரச்சனை இருக்கக்கூடிய லேண்டா நீங்க போய் அந்த இடத்துல வாங்கி சிக்கிடுவீங்க. அப்போ கும்பராசி நேயர்களே நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுங்கறதுக்கான விதிகளும் கண்டிப்பாக இருக்கு. அதை மட்டும் நம்ம தெளிவா பார்த்துக்கணும். வெறும் குருவை மட்டும் வச்சுமே 100% நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு 2ல இருக்கிற ராகையும் பார்க்கணும், உங்க ராசியிலே இருக்கக்கூடிய சனியையும் பார்க்கணும். அப்பின்பு உங்க உடைய கன்னி கேது இருக்கிறதையும் நம்ம வந்து தெளிவா பார்த்துதான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். ஸோ 8ல கேது இருக்கு, அது என்ன சார் பலன் தரும்னா, பெரும்பாலும் ஒன்றும் நெகட்டிவான பலன்கள்லாம் இல்லைங்க. என்னன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடியதை வந்து தடுத்து நிறுத்தும். அதே மாதிரி வீண் செலவுல கொஞ்சம் தடுத்து நிறுத்தும். போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் வீண் செலவுங்கிறது கம்மியாக தான் ஆயிருக்கும். பட் ஏன்னா ஆடம்பர செலவுகள் அதிகமாயிருக்கும். அது என்ன சார் வீண் செலவுங்கிற? வீண் செலவுனா நம்ம எதிர்பாராம நம்ம செல்ல போட்டு உடைச்சிருது, கார் ஸ்கிராச் ஆகுறது, வண்டி ஆக்சிடென்ட் ஆகுறது, கீழே விழுந்து மருத்துவ செலவாகிறது, அதெல்லாம் குறையும். ஆடம்பர செலவு எப்படி? ஏன்னா 2ல் ராக இருக்கு, கண்டிப்பா வந்து ஒரு விலை உயர்ந்த போன் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, டிவி வாங்குறது, கேமிங், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ட்ரிப்பு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா நடந்திருக்கும். வரக்கூடிய வருடம் ஒரு நல்ல அமைப்பு தரக்கூடியதான், லேண்டு வீடு வாங்கக்கூடியதான். பட் இருந்தாலும் உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம். உணவு பழக்க முறைகள் ரொம்ப கவனப்படுத்துங்க. யாருக்கெல்லாம் சுகர், பிபி, ப்ரெஷர் எல்லாம் இருக்கோ தாராளமாக அதை கண்டினியூ பண்றத, டேப்லெட் எடுத்துக்கிறத கரெக்டா கொண்டு போங்க. இல்லைன்னா அது கொஞ்சம் எச்சு பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உடலுடைய உழைப்புல ரொம்ப கவனம் முக்கியம். அப்ப என்னன்னா உடற்பயிற்சி கண்டிப்பா நம்ம பண்ணணும். ஸோ ஓவராலா எப்படி சார் இருக்குன்னா, 2024 குரு பயிற்சி அமோகமா இருக்க போகுது. கும்பராசினியர்ல எதுக்கும் பயப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் நான் சொன்ன அந்த விதிகளையும் நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இப்ப நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கனாலே, ஒன்னா குடும்பத்துல கண்டினியூஸா துர்மரணம் நடந்துட்டு இருக்கு, இல்லைன்னா கண்டினியூஸா பிரச்சனை, இன்னும் நோயில வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது. ஸோ இந்த பிரசனம் கேட்க வரவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கர்மா வழியில தோஷம், இதை தீர்க்கறதுக்காகவே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வருது. இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி பார்த்ததே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இது வந்து எத்தனை பேர் வந்து பிலீவ் பண்றாங்கன்னு தெரியாது, அவருடைய ஜாதக அமைப்பு அவ்வளவு அட்டகாசமா இருக்கு. சோழி பிரச்சனை பார்க்கணும்னு சென்னையில இருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்மளுடைய ஆபீஸ்க்கு வராங்க. ஸோ வரும்போது அவங்களுக்கு நம்ம சோழி போடும் போது என்ன ஆகுதுன்னா, எக்ஸாக்டா அவங்க வீட்டில தான் தோஷம், வாஸ்து கோளாறுங்கிறத நம்ம துல்லியமா கணிக்க முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா, ஒரு மனிதனுக்கு ஜாதகம் நல்லா இருந்து, டைம் நல்லா இருந்து, எல்லா பயிற்சியும் வந்து எல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை சார், நல்லா வாழ்ந்த ஒரு மனிதர் ஒரு வீட்டில் வந்து மருமகள் எடுக்க முடியல, வருமானம் இல்லை, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு வந்து ரொம்ப உடல் தொந்தரவு வந்துகிட்டே இருக்கு, நிம்மதியே இல்லைங்க. ஒரு மனுஷனுக்கு பணம் வராமல் இருந்தாலே நிம்மதியே இருக்காது. பணத்தை தாண்டி உடல்ல நோயும் வந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க, அப்படி இருக்கு சார். ஆல்ரெடி இன்னொருத்தட்ட நான் பார்த்தேன், அவர் வந்து என்னன்னா அவரும் அதே தான் சொன்னாரு, வீட்டுல வந்து இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி தெளிவா சொல்ல நம்ம எடுத்தோன்னு சொன்னோம், ஈசானிய மூளை பாதிக்கப்பட்டு அக்னி மூளை பாதிக்கப்பட்டுன்னு நம்ம சொன்னோம். பிரசனத்தை வச்சுட்டு சோழி பிரசனம் போட்டு பார்த்து அவருக்கு எக்ஸாக்டா நம்ம சொன்னோம். ஏன்னா சோழி வந்து உழுகும் போதே சொல்லிடும் என்ன காரணத்துக்காக இவங்களுக்கு இந்த தடை நடக்குதுன்னு. ஸோ அவர் ப்ராப்பரா வாஸ்து அப்பாயின்மெண்ட் எடுத்து அவருக்கு கிளியர் பண்ணி கொடுத்தோம். இது வந்து என்னன்னா திரும்பவும் சொல்றேன், ஒரு பிரசனம்ங்கிறது உங்களுடைய கர்மா தோஷம் என்ன இருக்கு அப்படிங்கிறத துல்லியமா சொல்லி அதுக்கான பரிகாரமும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. ஸோ இந்த ஒரு பிரசனம் மூலியமாவே எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சோம். ஸோ இப்போ இந்த பிரசனம் பார்க்கறதுக்கு என்ன சார் பண்ணணும்னா, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எதுவுமே தேவையில்லை. சோழி பிரசனம் பார்க்கணும்னா நேராக தான் வரணும். ஜாமக்கோல்னா நம்ம ஃபோன் வழியில கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மெயினா உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து எந்த பயிற்சி வந்து மாற்றங்கள் இல்லை, நஷ்டம் மட்டுமே. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை போகிறது இது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. நான் நிறைய பேர் இந்த பிரசனம்னு வரவங்களுக்கு வேலை போகுதுன்னா முன்னோர் வழியில் இருக்கக்கூடிய தோஷம், புரியுதுங்களா? ஏன்னா அந்த காலத்துல அவங்க ஆண்டு வச்சிருந்த ஒரு கான்செப்ட்ல அவங்க வேலை வாய்ப்புகள் நிறைய பறிபோய் நிறைய பறிச்சிருப்பாங்க. அந்தோட வழியில வந்ததுதான் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது.
சார் இவ்வளவு திறமை இருக்குது சார், எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே தோஷம் தான். அது எந்த வழியில இருக்கு, எப்படி அதை நிவர்த்தி பண்ணணுங்கிறத பிரசனம் மூலியமா மட்டுமே தெரிஞ்சு கொள்ள முடியும். கண்டிப்பாக இந்த பதிப்பு உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.